ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். இது வந்து பார்த்தீங்கன்னா டே 3 இன் பாரிஸ் ஈவினிங் vlog. ஆஃப்டர்நூன் போல் லொவேரியம் மியூசியம் போயிட்டு ஈவினிங்காக வந்து ஈஃபில் டவர் கிட்ட வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இருந்தோம். சேஞ்சுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். பட் வந்து அன்றைக்கின்னு பார்த்து ஈஃபில் டவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸில் தான் வந்து லைட் வந்து போட்டிருந்தாங்க. இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா வந்து உக்ரைன் ஃப்ளாக் வந்து ரிசம்பிள் பண்ணி வந்து போட்டிருந்தாங்க. உக்ரைன் அண்ட் ரஷ்யா வார் நடந்தது இல்லையா, அதோட செகண்ட் ஆனிவர்சரிக்காக உக்ரைனை சப்போர்ட் பண்ணுற மாதிரி பாரிஸில் வந்து கடந்த 2 வருஷமாக இந்த மாதிரி வந்து போட்டுட்ருக்காங்க போல் கரெக்டாக அந்த டேட்டுக்கு. சரி, ஓகேன்னு ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் அதே நாங்கள் போட்டுட்டு வந்த ட்ரெஸ்லேயே வந்து எடுத்துகிட்டு, ரொம்ப கோல்டாக இருந்தது வெதரு. நல்லா சுட சுட வந்து அங்கே பாரிஸ் ஈஃபில் டவர்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் கிடைக்கும். அந்த ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு கிளம்பிட்டோம். லாஸ்ட்டு வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க, பாரிஸில் வந்து நாங்கள் ஒரு வீடு மாதிரி தான் எடுத்திருந்தோம். எல்லா இடமும் சுற்றிட்டு ஈவினிங் ஆனால் வீட்டுக்கு போகிறது அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லாயிருக்கும் அந்த ஃபீலு. நாளைக்கு தான் வந்து லாஸ்ட் டே இன் பாரிஸு, ஃபுல் டே இருக்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் நேரமாகவே நாளைக்கு வந்து கிளம்பிட்டு வந்து போயிட்டு வரலாம் சுற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். போயிட்டு வீட்டில் தூங்கினா தான் வந்து தெரியும் எப்போ எந்திரிப்போன்னு. இந்த மாதிரி வந்து சுற்ற வரும்போது நாங்கள் வந்து அலாரம்லாம் வச்சு எந்திரிக்க மாட்டோம். அப்படியே எப்போ ரிலாக்ஸாக வந்து எப்போ எந்திரிக்கணும்னு தோணுதோ அப்போது எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு தான் வந்து நாங்கள் வெளியே வந்து சுற்ற போவோம். ஏன்னா நம்ம வந்து சுற்றுறதுக்கு வரதே வந்து மனசு வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து எனர்ஜியை வந்து ரீகெயின் பண்ணுறதுக்கு தான். அங்கேயும் வந்து ஹரிபரியாக இருந்தால் வந்து அது நல்லா இருக்காது இல்லையா. குழந்தைங்களையும் வந்து நம்ம ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. குட் மார்னிங். இன்றைக்கி வந்து டே 4 இன் பாரிஸ். இன்றைக்கி நாங்கள் ஃபஸ்ட்டாக வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கேடே ட்ரயம்ப். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்க்க வந்து நம்ம டெல்லியில் இருக்க இந்தியா கேட் மாதிரி தான் வந்து இருக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் மானுமெண்ட் இன் பாரிஸ். இங்கே வேணும்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த டெரஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அங்கே வந்து போயிட்டு பார்க்குறதுக்கு வந்து டிக்கெட்ஸ் வாங்கிட்டு நம்ம வந்து போய் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனரி வாரில், அதுக்கப்புறம் நெப்போலியன் அவங்களோட அந்த வாரில் வந்து உயிரிழந்த வீரர்களுக்கு ஹானர் பண்ணுற மாதிரி வந்து அந்த படை தளபதிகளின் பேர்லாம் வந்து பொறிக்கப்பட்டு இங்கே வந்து அவங்களுக்காக வந்து இந்த ஆர்ச் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 18th சென்ச்சுரியில் பில்ட் பண்ண ஆர்ச் இது. 1836 அந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்ச்சு. இந்த ஆர்ச்சுக்கு பேஸ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் வந்து உயிரிழந்த வீரர்களோட கல்லறைகளும் வந்து இருக்குதாம். வந்ததுக்கு இங்கே ஒரு 4 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நம்ம அடுத்ததாக வந்து ஈஃபில் டவருக்கு தான் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். நேற்று வந்து அந்த உக்ரைனுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லோ அண்ட் ப்ளூ லைட்ஸ் போட்டு ஈஃபில் டவர் வந்து க்ளோ ஆகிட்டு இருந்தது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வெளிச்சத்தில் வந்து நாங்கள் போனதே இல்லை ஈஃபில் டவருக்கு. இன்றைக்கி தான் வந்து பகல் நேரத்தில் வந்து போகிறோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 3 டேஸாக வந்து நாங்கள் வந்து 3 டேஸும் வந்து ஈஃபில் டவருக்கு மேலே போகிறதுக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணி வச்சுருந்தோம். பட் வந்து நாங்கள் வந்து பாரிஸ்லேருந்து கிளம்புற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈஃபில் டவர் ஒர்க்கர்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருந்ததால் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அலோவ் பண்ணவே இல்லை. கரெக்டாக நாங்கள் கிளம்புன அன்றைக்கி தான் வந்து திருப்பியும் வந்து அலோவ் பண்ணவே ஆரம்பித்தாங்க. எங்களோட பாரிஸ் ட்ரிப்பில் டிசப்பாயிண்ட் ஆன ஒரு சின்ன விஷயம் வந்து இதுதான். பேசிகிட்டே வந்ததில் ஒரு ஸ்டேஷன் வந்து மிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டேஷனில் தான் வந்து இறங்கி இப்போ வந்து நம்ம ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு வந்து போக போகிறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் வந்து எடுத்திங்கன்னா செம்மையாக இருக்கும். எங்கள் கூட அப்படியே இந்த ஃப்ரெஞ்ச் ஆர்கிடெக்சர்லாம் வந்து பார்த்துட்டு அப்படியே வாங்க. இங்கே பில்டிங்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். லண்டன்லேயும் இங்கேயும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தது எல்லா பில்டிங்ஸ்க்கெல்லாம். வீக்கெண்டுனால வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து காலையில் வந்து அவ்வளோவா வந்து கூட்டமே இல்லை. ஸ்ட்ரீட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எம்டியாக தான் வந்து இருந்தது. நிறைய இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து பார்த்துருப்பீங்க, தூரத்துலேருந்து இந்த ஈஃபில் டவரை வந்து யாருமே இல்லாத மாதிரி வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி வந்து எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த சைடில் வந்து நிறைய ஸ்ட்ரீட் போகும். அங்கேருந்து போனீங்கன்னா வந்து அந்த எண்டில் வந்து ஈஃபில் டவர் வந்து தெரியும். இப்போ நம்ம அந்த லொக்கேஷனுக்கு வந்து வந்துட்டோம். இந்த லொக்கேஷனுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்கடெரோ. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் டு ஈஃபில் டவருக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ வந்து அந்த வியூ வந்து செம்மையாக இருக்கும். அங்கே பாருங்கள்.
நம்ம வந்த தெருவுலலாம் வந்து பார்த்திங்கன்னா, அவ்வளவா வந்து க்ரௌடே இல்ல. இங்க எத்தன பேர் நிக்கிறாங்க பாருங்க. இங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏர்லி மார்னிங்கே வந்து நெறைய பேர் வந்துருவாங்க. இந்த க்ரௌட் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக. செம்ம பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க ஈஃபில் டவரு. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஊர்ல டூரிஸ்ட் ஸ்பாட்ல வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் வந்து இருப்பாங்க இல்லையா? அதே மாரி வந்து பிரைவேட் ஃபோட்டோகிராஃபர்ஸும் இருப்பாங்க. நம்ம வேணும்னா அவங்ககிட்டயும் வந்து குடுத்து நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். போதும் போதும்ன்று சொல்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இங்க வந்து நெறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்தோம். லாஸ்ட்டா பார்த்த அந்த ஃபோட்டோ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து, நாங்க அங்க இருக்க ஃபோட்டோகிராஃபர் கிட்ட வந்து எடுத்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா €5. ட்ராக்கேடரோட வந்து அப்படியே ஸ்டெப்ஸ் இறங்கி நம்ம வந்து ஒரு கார்டன் வழியா நடந்து வந்தோம்னா, இந்த ஈஃபில் டவர் ரோடு வந்துரும். அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டா நடந்து அந்த பக்கம் ஈஃபில் டவருக்கு அந்த பக்கம் போனோம்னா வந்து அங்க ஒரு பார்க் மாதிரி இருக்கும். ஈஃபில் டவரோட இந்த பெயிண்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பீரியட்ல ஒரு கலர்ல வந்து இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மாரி ஒரு செம்பு நிறத்துல தான் வந்து இருந்தது. Keep walking. Bye. ஈஃபில் டவருக்கு அப்படியே கீழ வந்து பார்த்திங்கன்னா, அங்க வந்து பிளாட்ஃபார்ம்ல வந்து சொவனியர்ஸ்லாம் வந்து செல் பண்ணிட்டுருந்தாங்க. நாங்க பார்த்ததுலயே இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கம்மியா இருந்த மாரி இருந்தது. ஸோ அங்கேயே எங்களுக்கு தேவையான கீ செயின், மேக்னெட்ஸ் அதெல்லாம் வந்து வாங்கிட்டோம். உங்களுக்கு நல்ல பார்கெனிங் ஸ்கில் இருந்ததுன்னா, இங்க நல்லா பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நாங்க ஈஃபில் டவருக்கு புக் பண்ணியிருந்தோம். பட் வந்து அந்த ஸ்ட்ரைக்ன்னு சொன்னோம் இல்லையா? அதனால வந்து இன்றைக்கும் வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க மேலே போகிறதுக்கு என்ட்ரி. வந்துகிட்டே வர வேண்டியது. வாவ் டக்கி இக்கோ எந்தக்கோ இங்க பாருங்க. அது ஏதோ சாப்பிட்றதுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணுது. இது ட்ரெயின்டான டக்கீஸ். ஈஃபில் டவரை சுற்றி இருக்க அந்த பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா, சைடில் இந்த மாதிரி பெயிண்டிங்ஸு, சொவோனியர்ஸ்னு விற்றுட்டே இருப்பாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அங்கே வாங்கிக்கலாம். இதே மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டும் வந்து நிறைய கிடைக்கும் இந்த சைடில் ஃபுல்லாகவே. இந்த ஈஃபில் டவரோட என்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா, 2nd ஃப்ளோர் வரைக்கும் ஒரு லெவல் ஆஃப் என்ட்ரி இருக்குது. அதுக்கு டிக்கெட்டு. அதுக்கப்புறம் டாப் ஃப்ளோர் போகிறதுக்கும் வந்து அதுக்கு தனி டிக்கெட்ஸ் இருக்குது. எல்லாமே நம்ம ஈஃபில் டவரோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து புக் பண்ணிக்கலாம். நம்மளாம் வந்து கேன்சல் பண்ண முடியாது. ரீஃபண்ட்லாம் வந்து வராது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து கேன்சல் பண்ணதால் எங்களுக்கு எல்லா ரீஃபண்டும் வந்து பார்த்திங்கன்னா, உடனுக்குடன் வந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி உருட்டுற கேம் கூட வந்து பார்த்திங்கன்னா, அங்கே நிறைய பேர் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அதுலலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட மணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. Only cups, only winner, only the ball. 200 everybody attention. Iguarei. अब भी जाएंगे आओ बिल्कुल आओ कम Ika Ika आ जाओ
இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே வந்து வெர்சாலிஸ் பேலஸ் வந்து கிளம்பி போயிட்டோம். அதோட வீடியோ ஏற்கனவே லாஸ்ட் வீக் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும் அந்த பேலஸு. வெர்சாலிஸ் பேலஸ் பார்த்துட்டு ஈவினிங்காக நாங்கள் வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர் பிரிட்ஜ். இங்கே வந்து நம்ம வந்து அன்றைக்கி வந்து போட்டில் போகும்போதே வந்து பார்த்தோம். அந்த கார்விங்ஸு ஸ்டாச்சூஸ்லாம் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ அப்படியே வந்து பிரிட்ஜில் நடந்து போயிட்டு பக்கமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இந்த பிரிட்ஜு பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். லைட்ஸ்லாம் வந்து அப்படியே வந்து போட்டு இன்னும் அழகாக இருந்தது. பாரிஸ் சிட்டி சென்டர்லேருந்து நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஈஃபல் டவர் வந்து வியூ வந்து டிஃப்ரெண்ட் வியூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்டாக நம்ம இங்கே நின்றுட்டுருக்கும்போது ஈஃபல் டவர் ஸ்பார்க்கிள் ஆகவும் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஈஃபல் டவர் ஸ்பார்க்கிள் ஆகிற டைம்னு பார்த்திங்கன்னா எவ்ரி 1 hour 5 minutes வந்து ஸ்பார்க்கிள் ஆகும். இப்போ 7 o'clockனா 7:05 வரைக்கும் வந்து ஸ்பார்க்கிள் ஆகும். அதே மாதிரி 8, 9, 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரத்துக்கும் இந்த ஈஃபல் டவர் வந்து ஸ்பார்க்கிள் ஆகும். நம்ம பார்க்குற இந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கேயும் காதல் மூவியில் வந்து வந்திருக்கோம் இந்த பிளேஸு. இதே மாதிரி நம்ம அடுத்து போகிற பிளேஸும் வந்து பார்த்திங்கன்னா அதே மூவியில் வந்து காமிச்சிருப்பாங்க. நிறைய மூவியில் வந்து பாரிஸில் வந்து எடுத்திருக்காங்க. பட்டு நம்மளுக்கு வந்து ரொம்பவே வந்து பிரபலமான மூவி அதுதானே. ஸோ வந்து நீங்கள் அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும். இந்த பிளேஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டில் போகும்போது வந்து பார்த்துருப்போம். நான் அங்கேயே வந்து சொல்லியிருப்பேன், இந்த பாரிஸோட பார்லிமெண்ட் பில்டிங் இது. இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லண்டனில் வந்து ட்ரஃபலர் ஸ்கொயர் இருக்க மாதிரி இது வந்து பாரிஸில் இருக்க ஒரு பப்ளிக் ஸ்கொயர். இங்கே இருக்க இந்த தூணும் இந்த ஃபவுண்டெயினும் வந்து பார்த்திங்கன்னா 18th century வந்து பில்ட் பண்ணது. நாங்கள் போன அப்போ பார்த்திங்கன்னா அதில் வந்து ஃபவுண்டெயின் வந்து ஒர்க் ஆகாமல் இருந்தது. இந்த ஃபவுண்டெயின் இந்த பாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயும் அண்டு கிளைமேக்ஸ்லேயும் வந்து வர ஃபவுண்டெயின் தான் இது. இந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட விஷை வந்து ஒரு பேப்பரில் எழுதி பூவை வச்சு இந்த ஃபவுண்டெயினில் வந்து போடுவாங்க. அது வந்து உடனே வந்து நிஜமாயிடும். ஆனால் உண்மையில் அந்த மாதிரிலாம் வந்து இங்கே யாருமே வந்து பண்ண மாட்டாங்க. இங்கேருந்து மறுபடியும் நம்ம வந்து காலையில் ஈஃபில் டவர்கிட்ட ஏறின இடத்துலையே வந்து போய் இறங்க போகிறோம். எங்களுக்கு நாங்கள் வந்து இந்த ட்ராவல் பாஸ் எடுத்துருந்ததால் ரொம்பவே வந்து ஈஸியாக இருந்தது. எங்கே வேணாலும் பஸ்ஸில் ஏறிக்கலாம், ட்ரெயினில் ஏறிக்கலாம், எல்லாமே அந்த ட்ராவல் பாஸ்லேயே வந்து இன்க்ளூடடாக இருந்தது. அந்த ட்ராவல் பாஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு வீடியோவில் வந்து போட்டிருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நம்ம காலையில் பார்க்குறதுக்கும் நைட்டில் வந்து பார்க்குறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். சூப்பராக இருந்தது. அந்த கோல்டன் லைட்ஸில் வந்து ஈஃபில் டவர்கிட்ட இறங்கினோடனே ட்ரெஸ் சேஞ்ச்லாம் வந்து பண்ணிவிட்டு இதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து நான் வந்து ஒரு பார்சல்லாம் வந்து வர வச்சேன் இந்த ட்ரெஸ்ஸுக்காக. Now it's time to freeze our memorable moments. இந்த பலூன் வச்சுருக்க ஃபோட்டோவும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஃபோட்டோகிராஃபர்ஸ் கிட்ட வந்து எடுத்தது தான். லாஸ்ட்டாக கரெக்டாக நாங்கள் கிளம்ப போகிற நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து ஈஃபில் டவர் வந்து ஸ்பார்க்கிள் ஆக ஆரம்பிச்சிது. கரெக்டாக வந்து 12 o'clock. லாஸ்ட்டாக அதையும் வந்து பார்த்துட்டு ஈஃபில் டவருக்கு, பாரிஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.